தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் 12. 12ல் 5வது எழுத்து 6வது எழுத்து என்னன்னு பார்க்கலாம். நம்ம காரமாக ஏதாவது சாப்பிட்டோம்னா என்ன செய்வோம்? ஏதாவது இனிப்பு சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம். காரமாக சாப்பிட்டோன்னே முதல்ல என்ன செய்வோம்? ஊ ஊ அப்படின்னு ஒரு சத்தம் எழுப்புவோமா? அந்த ஊ ஊ எழுத்துக்கள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஊ ஊவில் உங்கள் வீட்டில் இருக்க பொருளோ இல்லை வெளியே எங்கேயாவது நீங்கள் பார்த்த பொருட்களோ ஏதாவது உங்களுக்கு பெயர் தெரிஞ்சால் சொல்கிறீங்களா? ஊசி. அருமையாக சொன்னீங்க. ஊசி நம்ம எல்லார் வீட்லேயும் துணிகளை தைக்கிறதுக்கு வச்சுருப்போம். ஊசி கூர்மையாக இருக்கனால அம்மாவோட துணை இல்லாமல் யாரும் ஊசியை கையில் எடுக்கக்கூடாது. சரியா? வேறு ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு. அருமை, அற்புதமாக சொன்னீங்க. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு சாப்பிட நம்ம எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும் தானே? உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைகள் யாராவது இருப்பாங்களா என்ன? வேறு எங்கேயாவது வெளியே நீங்கள் பார்த்த பொருள் ஏதாவது இருந்தால் சொல்கிறீங்களா? ஊஞ்சல். ஊஞ்சல் எங்கடா நீங்கள் பார்த்துருக்கீங்க? நாங்கள் கடைக்கு போனோமா அங்கே பார்த்துவோம். வெரி குட். இப்போல்லாம் கடைகள்லையும் ஊஞ்சலை நம்ம பார்க்க முடியுது. வேறு ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள். உரல் எங்கே பார்த்துருக்கீங்க? உரல்லாம் இப்போ நம்ம யாருமே பயன்படுத்துறது கிடையாது. இப்போ எல்லார் வீட்லேயும் கிரைண்டர் தான் பயன்படுத்துகிறோம். மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் தான். சரி, ஊல வேறு என்ன சொற்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? உட்காரு. அம்மா சொல்லுவாங்களா? சேட்டை பண்ணாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்காரு தம்பி சொல்லுவாங்களா? உட்காரு. அடுத்த சொல் உதடு. நம்ம எல்லார் உடம்புல இருக்க உடல் பாகங்களில் உதடும் ஒன்று. அடுத்த சொல் உதவி. நீங்கள் வேகமாக எழுதி முடிச்சிட்டா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோமா? ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் உதவி. தம்பி வேகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அம்மா? சாப்பிடு. சாப்பிடுன்றத நம்ம உன் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்த சொல் ஊறுகாய். ஊறுகாய் சாப்பிட நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஊறுகாய் அதிகமாக சாப்பிடக்கூடாது. சரியா? அடுத்த சொல் உறவினர்கள். அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, மாமா, அத்தை இவங்க எல்லாருமே உறவினர்கள். ஊதல். ஊதல் விசில் சொல்கிறோம்ல, அதான் ஊதல். பஸ்ஸில் நடத்துனர் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டாப் வந்தோடனே பஸ்ஸை நிறுத்துறதுக்கு விசில் அடிப்பாங்கள்ல. இப்போ வரைக்கும் நம்ம ஊக்குரிய சொற்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஊ எழுத்து நம்ம எப்படி எழுதுறதுன்றது பார்ப்போம். குழந்தைகளுக்கு முதல்ல எழுத சொல்லி கொடுக்கும்போது இந்த முறையில் தான் எழுத சொல்லி கொடுக்கணும். நீங்களும் இப்படியே தான் எழுதணும். ஒவ்வொரு வடிவமாக எழுதினா தான் உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் நீண்ட நாளில் நினைவில் இருக்கும். சரி, இப்போ 5வது எழுத்து ஊ பார்க்கலாமா? ஊவோட ஒவ்வொரு வடிவத்தை பார்க்கலாம். முதல்ல ஒரு சுழி வடிவம் போடணும். 2 கோடுகள் இருக்குமா? 2 கோடில் மேல் கோடை தொட்ட மாதிரி முதல்ல சுழி வடிவம். சுழி வடிவம் ஒரு முறைக்கு 3 முறை போட்டு எழுத பழகணும். போடுங்க. முதல்ல 2 லைனில் முதல் லைனில் 3 முறை சுழி வடிவம் போட்டதுக்கப்புறம் முதல் கோடை தொட்டு சுழி வடிவம் போட்டு சின்னதாக வளைச்சி 2வது கோடு வரைக்கும் இழுக்கணும். இழுத்து 3 முறை அந்த வடிவத்தை நம்ம போடணும். அதுக்கப்புறமா ஒரு நேர்கோடு 2வது லைனை தொட்ட மாதிரி ஒரு நேர்கோடு போடணும். உங்களுக்கு நான் மேலே எழுதி காட்டுறேன், அதை பாருங்கள். பார்த்தா இந்த எழுத்து எப்படி எழுதுறது அப்படின்றத எளிமையாக பழகிக்கலாம்.
6வது எழுத்து ஊ. ஊ எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து முதல் லைனை தொட்ட மாதிரி சுழி வடிவம் போடுவோமா. சுழி வடிவத்திலேருந்து ஒரு படுக்கை கோடு போடணும். இதை 3 முறை பழகணும். அதுக்கப்புறமா ஒரு சுழி வடிவம் போட்டு ஒரு படுக்கை கோடு போட்டதுக்கப்புறம் 2 நேர்கோடுகள், படுக்கை கோடை தொட்டு 2 நேர்கோடுகள் போடணும். இதை 3 முறை பழகினதுக்கப்புறம் மீண்டும் ஊ போட்டு அதுக்கு மேலே இந்த ழ போடணும். போட்டோம்னா நமக்கு ஊ எழுத்து கிடச்சிடும். இந்த மாதிரி முதல்ல எழுத பழகும்போது இப்படி ஒவ்வொரு வடிவமாகவும் எழுத பழகணும். அப்போ தான் எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு நினைவில் இருக்கும். ஒவ்வொரு முறையும் 3 முறை 4 முறை அப்படி எழுதி பழகணும். எழுத்துக்கள் நீண்ட நாள் நினைவில் இருக்கணும்னா இப்படித்தான் நம்ம எழுதி பழகணும். நம்ம ஆன்லைன்லேயே வகுப்புகள் எடுக்கிறோம். ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.